ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கான பாசி செய்கிறது எப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கிளாஸ் 1. இதுக்கு வந்து என்ன பொருள்லாம் தேவைன்னா ஒயிட் கலர் பீடு, அப்புறம் கிறிஸ்டல் பீடு, இது வந்து கீர் லாக்கு, கலண்டு நம்ம லாக் போடுறது வந்து கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த கீர் லாக் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் பாசி கொறுக்கிறதுக்கு கீர் வயரு, இதில் தான் நம்ம வந்து பாசி கொறுக்க போகிறோம். இதோட நேம் வந்து கீர் வயரு. இது வந்து பிளேயர், நம்ம கீர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து கட்டரு, நம்ம கீர் வயர் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். இதுதான் தேவையான பொருள். இது கூட வந்து நம்ம பேக் செயின் வந்து தேவைப்படும். அது நான் வீடியோவில் காட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன். இப்போது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளாஸ் பீடு வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அது கொறுக்கிறதுக்கு தேவையான வயர் வந்து என்ன லென்த்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன ஹைட்டில் போடணுன்ட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த லென்த்தில் கட் பண்ணிக்கோங்க. கட்டையாக மட்டும் கட் பண்ணிக்கிறாதீங்க. கட்டையாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அந்த வயர் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு கொஞ்சம் லென்த்து விட்டு நீங்கள் கட் பண்ணிட்டா கூட நமக்கு தேவையில்லாத வயரை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கீர் வயர் வந்து நம்ம எடுக்கும்போது வந்து கரெக்டாக எடுங்க. இல்லைன்னா அந்த மாதிரி அது கலண்டு வந்துகிட்டே இருக்கும், சிக்காயிரும். அது கலண்டுட்டுனா உடனே கையோடையே அதை வந்து சுற்றி சைடில் ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கலண்டு வரவே வராது. இல்லைன்னா அது வந்து கலண்டு வந்து வீணாக போயிடும் அந்த கீர் வயர் வந்து. அதை தான் இப்போது நான் எடுக்கும்போதே எனக்கு வந்து நிறைய சிக்கிக்கிட்டு, அதை தான் நான் எடுத்து சுற்றி லாக் பண்ண போகிறேன். லாக் பண்ணிகிட்ருக்கேன். மெதுவாக பொறுமையாக இது பண்ணுங்கள். அது மடங்கிட்டுனாலுமே அது யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அது எப்படி இருந்ததோ அது மாதிரியே நீங்கள் சுற்றி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைடில் அந்த லாக் தெரியுதா, இந்த மாதிரி கேப் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம விட்டுட்டோன்னா அது வந்து கலண்டு வரவே வராது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வயரில் வந்து கிளாஸ் பீடு வந்து கொறுக்க போகிறோம். இந்த பீடோட ரேட்டு வந்து ஒரு பீஸ் வந்து 1 ரூபீன்ட்டு நான் வாங்கினேன். நான் வந்து மல்டி கலரில் வாங்கினேன். 60 பீட்ஸ் வந்து நான் வாங்கினேன். நம்ம வந்து சிங்கிள் கலராகவுமே கிடைக்கும். நம்ம சிங்கிள் கலராக வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டி கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலர்னால் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவே நம்ம மல்டி கலரில் நம்ம போட்டோன்னா நிறைய ட்ரெஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு கலராக நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொறுத்துக்கோங்க. ஒரு 10 பாசி கொறுத்தாலே போதும். நம்ம வந்து ஒரு 60 பாசி வாங்கினோன்னா இதே மாதிரி ஒரு 6 பாசி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம குழந்தைக்கு. இல்லை நம்ம சேல் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சேல் கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஈஸியாக ஒரு பாசி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 50 ரூபா 60 ரூபா ரேட் உள்ள பாசி வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு 10 பாசி நான் கொறுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து இந்த ஒயிட் பீடு கொறுக்க போகிறேன். இதை வந்து நான் பல்காக தான் வாங்கினேன். இதோட ரேட்டு மொத்தமாகவே 120 ருபீஸ் அவ்வளோதான் வந்தது. இது வந்து நிறையவே பீடு இருந்தது. அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் ஒரு 30 பீடும், அந்த சைடு ஒரு 30 பீடும் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து லென்த்து பார்த்துக்கோங்க. அவங்க குழந்தைக்கு வந்து எத்தனை பீடு போட்டால் இந்த லென்த்து ஓகேவான்னு பார்த்துட்டு இந்த பாசி வந்து கொறுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சைடு 30, இந்த சைடு 30, மொத்தம் 60 பாசியும் வந்து நான் கொறுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை நம்ம கொறுத்துட்டு லாக் பண்ணிட்டா பாசி வந்து முடிஞ்சுது. அது கொஞ்சம் பார்த்து கொறுங்க. கொறுக்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரு சைடு வந்து நான் 30 பாசி நான் கொறுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சைடும் நம்ம வந்து பாசி கொறுத்துக்கணும். அந்த வயரை வந்து கீழே விட்டுறாதீங்க, இல்லைன்னா அந்த பாசி நம்ம கொறுத்தது வந்து கலண்டுரும். அதனால் நம்ம அதையும் கையாலேயே பிடிச்சிட்டு நம்ம இந்த சைடு வந்து ஒரு 30 பாசி நம்ம கொறுத்துக்கலாம். இந்த பாசியை கொறுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து கீர் லாக் போட்டு நம்ம செயின் கொடுத்து லாக் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த சைடு நான் இப்போ கொறுத்துட்ருக்கேன். மெதுவாக பொறுமையாக பண்ணினா நீட்டாக வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம்
இது வந்து கஷ்டமாலாம் இருக்காது. ஸ்டார்டிங்லேயே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே கொடுத்துடலாம். நம்ம நார்மலாக பாசி கொடுக்கறதுன்னு அது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் 2 சைடுமே 30 பாசி கொடுத்துட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள வயரை வந்து கொஞ்சம் லென்த் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கீர் லாக் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதை நம்ம எடுத்து நம்ம அந்த கீர் வயரில் நம்ம போட்டுக்கலாம். இதுதான் பேக் செயின். இது வந்து ஒரு செயினோட ரேட்டு வந்து 5 ரூபான்னு வாங்கினேன் நான். இதுதான் நம்ம பின்னாடி நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீர் லாக் வந்து நம்ம அதில் போட்டுக்கணும். ஒரு 2 கீர் லாக் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இந்த கீர் லாக்கு. ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீர் லாக் வந்து அந்த கீர் வயரில் விடணும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த கீர் லாக்கு தான் நம்ம போட போகிறோம். அடுத்து தான் நம்ம வந்து பேக் செயின் போட போகிறோம். செயின் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் இந்த சைடும் லாக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு செயினே போதும். ஃபஸ்ட்டு செயின் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செயினை சுற்றி அந்த கீர் வயரை கொண்டு வந்து அந்த லாக்குக்குள்ளே விடணும். லாக்குள்ளே விட்டு நம்ம நல்லா டைட்டாக இழுத்துட்டோன்னா அது வந்து கீர் லாக் வந்து மேலே போயிடும். நல்லா மேலே போனதுக்கப்புறம் ஒரு பிளேயர் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த லாக் வந்து ஓப்பனே ஆகாது. அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். நான் இந்த சைடு பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த வயரை வந்து அந்த 2வது சைடில் உள்ள வயரை வந்து கீழே விட்டுட்டேன். ஸோ அதனால் அதில் உள்ள பாசி எல்லாமே கலண்டுடுச்சு. அதனால் மறுபடியும் அதில் கவுண்ட் பண்ணி நான் அந்த பாசி வந்து எத்தனை இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ணி கொறுக்க போகிறேன். ஒரு சைடு வந்து நம்ம லூஸாகவே நம்ம மாட்டிக்கலாம். திரும்ப அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம கீர் வயர் போட்டு மாட்டும்போது கொஞ்சம் டைட் பண்ணி நம்ம அந்த கீர் லாக் போட்டு அந்த பேக் செயினையும் போட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். இப்போ அந்த பேலன்ஸில் உள்ள அந்த செயின் இந்த சைடு வந்து கொக்கியில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். அது உள்ள அந்த கீர் வயரை விட்டு அப்புறம் அந்த கீர் லாக்குக்குள்ளே அதை விட்டு இழுக்கணும். நல்லா இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாயிரும். ஆனால் ரொம்ப டைட்டாக இருந்தால் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. லூஸ் விட்டு கொஞ்சம் பாசி கொஞ்சம் கலகலன்னு இருந்தால் தான் அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாமல் பார்க்கையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு டைட்டாக இழுத்துட்டேன். இது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு நம்ம லூஸ் விட்டால் போதும். லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேயர் வச்சு அந்த கீர் லாக்கை டைட் பண்ணிவிட்டு அது கலண்டு வராது. இப்போ கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பிளேயர் வச்சு அந்த கீர் லாக்கை ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது வந்து டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸில் உள்ள வயரை வந்து அந்த பாசிக்குள்ளே ஒரு 2-3 பாசிக்குள்ளே விட்டு நல்லா வெளியில் நம்ம இழுத்துட்டோன்னா அது வந்து அந்த வயர் வந்து அசிங்கமாக வெளியில் தெரியாது. ஒரு 2-3 பாசிக்குள்ளே விட்டு இழுத்துட்டு நம்ம கட்டர் வச்சு நம்ம அந்த கீர் வயரை எக்ஸஸாக உள்ள கீர் வயரை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ஒரு 2-3 பாசிக்குள்ளே விட்டுட்டு நல்லா இழுத்துட்டோன்னா அது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு லைட்டாக நீண்டுட்டு இருக்கிறத லைட்டாக பாசியை கொஞ்சம் இழுத்துட்டு நம்ம அதை உள்ளே விட்டுட்டோன்னா அது மறைஞ்சிடும், வெளியில் தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம இந்த சைடும் நம்ம பண்ண போகிறோம். அந்த வயரை வந்து ஒரு 2-3 பாசிக்குள்ளே நம்ம விட்டுட்டு அதை வெளியில் இழுத்து கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக உள்ள இதை லைட்டாக பாசியை இழுத்துட்டு நம்ம உள்ளே விட்டுட்டா அது வந்து க்ளோஸ் ஆயிரும், கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோ அந்த ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அந்த பாசியை வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டிலேருந்து பிஸ்னஸாக கூட நம்ம இதை எடுத்து பண்ணலாம். நான் இந்த பாசி வந்து இந்த கிறிஸ்டல் பாசி ஒன்று 1 ரூபா, நான் 10 பாசி யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 10 ரூபா. இந்த ஒயிட் கலர் பீடு வந்து ஒரு 20 ருபீஸ்ன்னு வச்சாலும், அப்புறம் அந்த பேக் செயின் வந்து ஒரு 5 ருபீஸ் தான். ஆனால் கீர் வயருக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா நம்ம போட்டாலும் 29 ருபீஸ் தான் செலவாச்சு. ஒரு 30 ருபீஸ் நம்ம வச்சாலுமே நம்ம சேல் பண்ணுறது வந்து தாராளமாக 50 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம். 20 ருபீஸ் வந்து நமக்கு லாபம் கிடைக்கும். இதில் நம்ம வீட்டில் இருந்து அழகாகவே நம்ம பிஸ்னஸ் மாதிரி எடுத்து நம்ம பண்ணலாம்.